பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நான் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் சேர்த்து ஊற்றிக்கோங்க, ஏன்னா வேகிறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் வந்து 2 டம்ளர் ஊற்றின காமிச்சேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஆரோக்கிய சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம ஆரோக்கிய சமையல் வந்து மட்டன் குழம்பு, அதாவது கறி குழம்பு வந்து எப்படி சிம்பிளாக வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். நல்லா திக்னஸாக, நல்லா கொஞ்சம் லைட்டாக குழம்பு நீங்கள் ஊற்றி சாப்பிட்டாலே போதும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாப்பாடு இறங்கும். ஸோ வாங்க இப்போ மட்டன் குழம்பு வைப்பது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் 3 பச்சை மிளகா, ஒரு 10-15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து அப்படியே ஒன்றா ஆட் பண்ணிடலாம். இதை அப்படியே கொஞ்சம் நல்லா வச்சுக்கணும். இப்போ வந்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா ஒரு 7, 8, 2, 4, 8, ஒரு 10 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சல் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சோம்பு, ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு. அதுக்கப்புறம் ஒரு 15 சின்ன வெங்காயம். இதை மிக்சியில் வந்து பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ வந்து ரொம்ப வதங்கலை, லைட்டாக தான் வதக்கிருக்கோம். இதை வந்து தனியாக ஒரு பவுலில் வந்து மாற்றி வச்சுருக்கோம். ரொம்பலாம் வதக்க வேணாம், லைட்டாக வதக்கிட்டு அப்படியே கொட்டி ஒரு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. ஸோ இது நம்ம அரைச்சது, இது வந்து நம்ம வதக்கி எடுத்து வச்சது. திரும்பவும் அடுப்பு பற்ற வச்சு தேவையான அளவு எண்ணெய் வச்சுக்கலாம். கடுகு, சின்ன சீரகம் கொஞ்சம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நம்ம கழுவி வச்சுருக்க கறியை, அதாவது கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா வதக்குங்க. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளிலாம் வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அதை வந்து ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம நல்லா வதக்குவோம். வெங்காயம், தக்காளிலாம் போட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வச்சுருவோம். ஒரு 2 மினிட்ஸ் ஒரு டைம் வந்து மூடியை எடுத்துகிட்டு கொஞ்சம் கிண்டி விடுங்க. திரும்பவும் மூடி வச்சுருங்க. இப்போ வந்து 3 ஸ்பூன் அளவில் வந்து நான் வந்து மட்டன் மசாலா எடுத்துருக்கேன். இது வந்து நம்ம வீட்லேயும் அரைக்கலாம், கடையில் வந்து மட்டன் மசாலாவே கிடைக்கிது. நீங்கள் வாங்கினாலும் வாங்கி அதை கூட சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவு சேருங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. அந்த பொடி வாசம் போகிற வரைக்கும் இன்னொரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வேகட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொடி போட்டு கிட்டத்தட்ட 2 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம அரைச்சி வச்சுக்க பார்த்தீங்களா விழுது, அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ்ல 3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு தேவையான அளவு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து திரும்பவும் உப்பு, இதெல்லாம் காரம் எல்லாம் டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு திரும்ப மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. நல்லா கொதிச்சு நல்லா வத்துற வரைக்கும் நல்லா கட்டியாக திக்னஸாக வரும். அது வரைக்கும் நல்லா வந்து கொதிக்கிட்டோம். அப்போ வந்து மூடியை கொஞ்சம் திறந்து கிண்டி மட்டும் விட்டுருங்க. திரும்ப மூடி வச்சுருக்கலாம். பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நான் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் சேர்த்து ஊற்றிக்கோங்க, ஏன்னா வேகிறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் வந்து 2 டம்ளர் ஊற்றுனது காமிச்சேன், இன்னொரு டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றுனது நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கறி வேக லேட் ஆகும். ஸோ இப்போ வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்த்துக்கலாம். டேஸ்ட்டு வந்து
செம்மையா இருக்கு. ஒரு டைம் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கு. ஒரு டைம் வச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. இது போன்ற இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப